Suyar Major, Honorable Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Signals, Secretary, Ex-Servicemen Welfare Association, Aruppukkottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களது நலனுக்காக நலத்துறை இயக்கம் மற்றும் மாவட்ட அளவில் நல அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. முப்படை வீரர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அவர்களது ஓய்வூதியம், ரீசெட்டில்மெண்ட் மறு வேலை வாய்ப்பு, ஹெல்த் கேர் இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டிஸ், சிஎஸ்டி கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்டேஷன், ஓய்வு பெற்ற பின்பு ஆவணங்கள் சமர்ப்பிப்பு, முக்கியமாக நிதியுதவி ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ், முன்னாள் முப்படை வீரர்களது சீரார்களது கல்வி நிதி உதவி மற்றும் அவர்களது திருமண நிதி உதவி பற்றி இந்த நலத்துறைகள் அதாவது மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மாவட்ட அளவில் நல அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த நல அலுவலகங்களின் ஆர்கனைசேஷன் செட்டப், அந்த அலுவலகங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். Ministry of Defence, Government of India, Ex-Servicemen Welfare, Department of Ex-Servicemen Welfare and its attached organization. இந்த ஆர்கனைசேஷன் செட்டப் பற்றி தான் ஒரு விவரமான வீடியோ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் என்ன, அதன் கீழே அட்டாச்டு ஆர்கனைசேஷன் என்ன, மற்ற ஆர்கனைசேஷன் முன்னாள் முப்படை வீரர்களுக்காக எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதை பார்க்கறதுக்கு தான். இதுதான் அந்த ஆர்கனைசேஷன் உடைய செட்டப். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குன்ற பல துறைகள் இருக்குது. அதில் ஒரு சில துறைகள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. இந்த எம்ஓடி கீழே இருக்கக்கூடிய அந்த துறைகள் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர். இதுதான் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்மந்தப்பட்டது. அது கீழே அட்டாச்டு ஆர்கனைசேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ், இதுவும் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்மந்தப்பட்டதான். ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த ஒவ்வொரு பே கமிஷன் டைமில் அவங்களுக்கு அந்த பென்ஷன் நிர்ணயம் பண்ணுறது, அப்புறம் ஒன்றைய டைமில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அவர்ஸ் வாயிலாகவும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், இதன் கீழே தான் சிஜிடிஏ கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது கீழே தான் பிசிடிஏபி செயல்பட்டு வருகிறது. பென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதன் அண்டர்லையும் பல அலுவலகங்கள் முன்னாள் முப்படை வீரர்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர். அது கீழே இருக்கக்கூடியது 3 அட்டாச்டு ஆர்கனைசேஷன், அதாவது டிஜிஆர் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட், கேந்திரிய சைனிக் போர்ட், இசிஹெச்எஸ். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட்டு 1954 ஏஜிஸ் பிரான்ச், அட்ஜுடன்ட் ஜெனரல் பிரான்ச் கீழே அது செயல்பட்டு கொண்டு இருந்தது. 2004 இருந்து தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் கீழே செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா இந்த வெப்சைட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கேந்திரிய சைனிக் போர்டு தான் முக்கியமாக இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்திட்டங்கள் பற்றி செயல்பட்டு வருகிறது. இது 1968 பார்ட் ஆஃப் டிஜிஆர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட் கீழே தான் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்குது. 2009 இருந்து தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் கீழே அது செயல்பட்டு வந்திருக்குது. இந்த கேந்திரிய சைனிக் கீழே ராஜ்ய சைனிக் போர்டு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ராஜ்ய சைனிக் போர்டு இருக்குது. அந்த ராஜ்ய சைனிக் போர்டு மூலமாகவும் பல திட்டங்கள், நலத்திட்டங்கள் முன்னாள் முப்படை வீரர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. அதை செயல்படுத்தக்கூடிய அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு டைரக்டரேட் இந்த ஸ்டேட்டில் இருக்குது. அது மூலமாக செயல்பட்டு வருகிறது. அப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜில்லா சைனிக் போர்டு, அங்கேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கேந்திரிய சைனிக் போர்டு, ராஜ்ய சைனிக் போர்டு இவங்களுடைய அந்த நலத்திட்டங்களை இந்த மாவட்ட அளவில் செயல்படுத்துறது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு இசிஹெச்எஸ், நமக்கு எல்லாமே தெரியும். 1 ஏப்ரல் 2003 செயல்பட்டு வருகிறது. அது கீழே ரீஜனல் சென்டர் இசிஹெச்எஸ். இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ரீஜனல் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 சென்டர், ஒன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்குது.
இது கீழே ஒவ்வொரு சென்டரு கீழே அந்த உள்ள ஸ்டேஷன் குவார்ட்டரில் ஒரு இசிஹெச்எஸ் செல் இருக்குது. அந்த செல்லு கீழே தான் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக், இதனுடைய அவங்களுடைய சேனல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இது கீழே சிஜிடி கீழே தான் பிசிடிஏ பென்ஷன், பிரின்சிபல் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் பென்ஷன். இது கீழே தான் பிடிஎஸ், அதாவது பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சிஸ். முதல்ல வந்து நமக்கு வந்து பென்ஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசீசிங் சென்டர், டிபிடிஓ, ட்ரெஸரி இவங்க மூலமாக கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போது புது சிஸ்டம் ஸ்பார்ஸ் சிஸ்டம் பார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா மூலமாக பென்ஷன் வந்து இப்போ அதிகப்படியானருக்கு 30 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து நேரடியாக பென்ஷன் அங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் பலருக்கு இன்னும் வந்து படிப்படியாக அவங்க வந்து அந்த மைக்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இது கீழேயும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டைரக்டரேட், வெட்டரன் டைரக்டரேட் இப்போ டெல்லியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாள் போர் வீரர் நலனுக்காக. அது கீழே வந்து கல்னல் வெட்டரன்ஸ், ஒவ்வொரு கமாண்ட் ஒரு இந்த மற்ற ஹெட் குவார்ட்டர்ஸ், ஏரியா ஹெட் குவார்ட்டர்லேயும் கல்னல் வெட்டரன்ஸ் என்ற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்து அவங்க வாயிலாக முன்னாள் போர் வீரர் நலனுக்காக நலத்திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் வந்து நேரடியாக சிஎஸ்டி கேண்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், அது ஆர்மி ஹெட் குவார்ட்டருக்குள்ளேயே சிஎஸ் டைரக்டரேட் அந்த மூலமாக அது செயல்பட்டு கொண்டு வருது. நெக்ஸ்ட் வந்து ரிக்கார்ட் ஆஃபீஸஸ் வந்து இப்போ ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் ஏஜி பிரான்ச்சஸில் ஐஆஃப்ஆர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் அவங்க கீழே அந்த செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் இருக்குது, 2-3 ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர். அவங்க வாயிலாகவும் முன்னாள் முப்படைவர்கள் நலத்திட்டங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதன் வாயிலாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கு நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த அமைப்புகள். இதனுடைய ஆர்கனைசேஷன் செட்டப் பற்றி தான் பார்த்தோம். முக்கியமாக முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வு, அந்த இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பின் வந்து அவர்களது ரீசெட்டில்மெண்ட், ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ், ஹெல்த் கேர், பென்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கேண்டீன்ஸ், அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் ரைட்ஸுக்கும் போது இப்போ புதுசாக ஒரு லெட்டர் வெட்டரன் டைரக்டரேட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அது ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் மூலமாக செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. எப்படி வந்து ஒரு முன்னாள் முப்படை வீரர் அந்த காலமாயிட்டால் இறைவனடி சேர்ந்தால் அவங்களுக்கு எப்படி வந்து லாஸ்ட் ரைட்டு அந்த கொடுக்கணுங்கிறது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதுதான் மொத்தத்தில் வந்து இந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த ஆர்கனைசேஷன் செட்டப் பற்றி தான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேருடைய வெப்சைட். இது வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் வந்து desw.gov.in. கூகுள் மூலமாக இது மூலமாக போனால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேரில் அவங்க 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். இது அட்டாச்சு ஆஃபீஸஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், டிஜிஆர், இசிஹெச்எஸ், கேந்திரிய சைனிக் போர்ட். அப்புறம் பென்ஷன்ஸ் பற்றி முழு விவரங்கள் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன டைப் பென்ஷன் எப்படியெல்லாம் அந்த வழங்கப்படுகிறது எல்லாமே. ஸ்கீம்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி ஓஎம் அண்டு சர்க்குலர்ஸ், ஆஃபீஸ் மெமராண்டம் சர்க்குலர்ஸ், இந்த பென்ஷன் சம்மந்தப்பட்டது, இசிஹெச்எஸ் செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட, வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட அனைத்து ஆர்டர் மற்றும் எல்லாமே இதுக்குள்ளே கிடைக்கும். சேங்ஷன், அப்புறம் பட்ஜெட், ஆர்டி, அப்புறம் சிட்டிசன் சார்ட்டர்ஸ், முக்கியமாக பப்ளிக் கிரீவன்சஸ், என்னென்ன பப்ளிக் கிரீவன்சஸ் நம்மளுடைய குறைகளை எப்படி தீர்த்துக்கணும் அதுக்குண்டானதும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒட்டுமொத்த எல்லா விவரங்களுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர், நீங்கள் desw.gov.in இந்த கூகுள் மூலமாக போய் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து இந்த விவரங்கள் தெரிய முடியும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னா முன்னாள் முப்படை வீரர்கள் நமக்காக நலனுக்காக பல இது நலத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் வந்து ஒரு நலத்துறை மத்திய அரசிலிருந்து செயல்பட்டுக்கிறது, மாநில அரசு மற்றும் மாவட்ட அளவில் செயல்பட்டு கொண்டது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டியது மிக அவசியம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கேந்திரிய சைனிக் போர்ட் தான் இப்போது எம்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென்ஸ் கீழே இருக்குது. இந்த கேந்திரிய சைனிக் போர்ட் வாயிலாகத்தான் நமக்கு எல்லா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ராஜ்ய சைனிக் போர்ட், இது வந்து டைரக்டர் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் இன் ஸ்டேட், இது அங்கே செயல்பட்டு வருது. இந்த கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி, ஸ்டேட்லேருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி மூலமாக முன்னாள் முப்படை வீரர்கள் நலனுக்காக இந்த செயல்பட்டு வருகிறது எப்படி என்கிறத பார்ப்போம். அடுத்து ஜில்லா சைனிக் போர்டுங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அளவில், மாவட்ட அளவில் முன்னாள் முப்படை வீரர்கள் நல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த மத்திய அரசால் மாநில அரசால் வழங்கப்படும் நிதி உதவி எப்படி அது வழங்கப்படுகிறது மற்றும் என்னென்ன அந்த ஜில்லா சைனிக் போர்டு வாயிலாக பணிகள் நடக்கப்படுகிறது என்பது இந்த மற்ற 3 வீடியோகளில் விரிவாக பின்பு பார்ப்போம்.
இதுதான் அந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. இது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு நமக்கு நமக்காக செயல்படக்கூடிய இந்த அலுவலகங்கள் என்ன, எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி தெரிய வேண்டும் தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போடப்பட்டுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் அண்ட் ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமாங் CSM and their better use. Thank you.